ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்னே. ஆண்டவருடைய ஊழிய அழைப்பு உங்களுக்கு வருகின்ற போது அதை எந்த விதத்தில் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள்? ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு தான் அழைக்கிறார், இனி என் காலம் என் வாழ்க்கை எல்லாம் ஆண்டவருடைய ஊழியம் தான் நான் செய்ய போகிறேன். அப்படி அந்த ஊழிய அழைப்பு வரும்போது அதை எப்படி நீங்கள் அறிந்து கொண்டீங்க? ஊழிய அழைப்பு உங்கள் மேலே வரும்போது உங்கள் சூழ்நிலைகள் எப்படி இருந்தது? அதை எவ்விதத்தில் நீங்கள் கையாண்டு மேற்கொண்டு தேவனுடைய ஊழியத்தை செய்ய வந்தீங்க? நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. இப்படி கேள்வி கேட்கணும்னு உங்களை தூண்டியது யார்? ஆவியானவர் தான். ஆவியானவர் தான். அந்த வார்த்தையை அடிக்கோடிட்டு பார்க்கிறேன். எப்படி மேற்கொண்டீர்கள்? போராட்டம்தான். நீங்கள் கேட்கிற கேள்வியினுடைய அர்த்தத்தையும் நான் புரிகிறேன். Because the majority of the witnesses like that only. இப்படி ஒரு தரிசனம் கண்டேன், அதன் பின்பு என்னை இப்படியே கர்த்தர் நடத்தி போனாரு, அப்பதான் உணர்ந்தேன், இதுதான் என் ஊழியமோன்னு நினைத்து. இது பரவலாய் சொல்லப்படுகிற சாட்சி. நீங்கள் துவங்கும் போது என்னை அறிமுகப்படுத்த எடுத்துக்கொண்ட வசனம் 1 ராஜாக்கள் 17:1. நான் அந்த மனிதன் இப்படி ஒரு சாட்சி சொல்லவே இல்லையே. ஆயிரத்தி 1982 ஆண்டு என் 17வது வயது. 80ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அபிஷேகம் பெற்றேன். அதிலிருந்து நான் மேற்கொண்டது ஜெபம், வேத வாசிப்பு. அது மட்டுமல்ல, ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை உபவாசம் இருப்பேன், இரவுதான் சாப்பிடுவேன். 14 வயதிலேயே. 82 மே மாதம் 1, 2, 3, 4 தேதிகளில் அதே வைகை அணை பாலர் இல்லத்தில் வாலிபர் முகாம். அன்று தேனி மாவட்டம் அல்ல, மதுரை மாவட்டம். 8 திருச்சபைகள் இணைந்து நடத்துகிறது. என்னுடைய ஏழ்மை, என்னுடைய வறுமை, இந்த பகுதியில் எங்கு கூட்டங்கள் நடந்தாலும் அங்கே ராஜேந்திரன் இருப்பான். எதற்கு? எச்சலை எடுப்பதற்கு, பணிவிடை செய்வதற்கு, டாய்லெட் கழுவுவதற்கு. அன்று வாஷிங் மிஷின் கிடையாது. ஆகவே ஊழியர்களுடைய உடைகளை எடுத்து கொண்டு போய் கிணற்றிலோ ஆற்றிலோ துவைத்து அதை காய வைத்து அவர்களுக்கு இஸ்திரி போட்டு கொடுக்கும் வரை என்னுடைய வேலை. அவர்கள் படுத்தால் அவர்கள் கை கால்களை அமைக்கி விடுவது, காய்கறிகள் வாங்கி கொடுப்பது, பாத்திரம் கழுவுவது. ஒரு பணிவிடைக்காரனாகவே அந்த 3 நாட்கள் முகாமிற்கு என்னை கொண்டு போனார்கள்.
அங்கே சமையலுக்காக ஒரு அறை ஒதுக்கப்பட்டது. நான் அங்கே தான் படுத்திருக்க வேண்டும். பாத்திரங்களை கழுவி கொடுக்க வேண்டும். சமையல் செய்கிறவர்களுக்கு ஒத்தாசை செய்ய வேண்டும். அருகே ஆண்டிப்பட்டி என்கிற கிராமத்தில் போய் காய்கறிகளை வாங்கி கொடுக்க வேண்டும். ஆக பிரசங்கம் கேட்க எனக்கு நேரம் இருக்காது. வேலைகளை முடித்து வருவேன், பிரசங்கம் முடியும். அந்த நாட்கள் டைனிங் டேபிள் கிடையாது, ஒற்றை வரிசை பாய் உண்டு. அதை விரித்து வாழை இலை போட்டு சாப்பாடு பரிமாறுவார்கள். சாப்பாடு முடிந்தவுடன் ஒரு ஓலை கூடையில் அந்த எச்சி இலைகளை எடுத்து போட்டு என் தலையின் மேல் நடந்து கொண்டு போய் குப்பையில் போடுவேன். அத்தனை எச்சி இலையிலிருந்து வடிகிற ரசம், மோர், சாம்பார் அத்தனையும் என் தலையின் மேல் இருக்கும். மாற்று வஸ்திரம் இல்லை. அப்படியே அந்த அணைக்கட்டின் பின்பகுதியில் போய் தண்ணீரில் மூழ்குவேன், எழும்புவேன். ஜில்லென்று காற்று அடிக்கும். இந்த காற்றில் என் உடைகளை உணர்த்துவேன். 3வது நாள், அடுத்த நாள் கூட்டம் முடிய போகிறது. முதல் நாள் இரவு மாலை கூட்டம். ஆண்டிப்பட்டியில் போய் காய் வாங்கி கொண்டு வருகிறேன். மழை கொட்டுகிறது. 1 கிலோமீட்டர் தூரம் நடக்க வேண்டும். நடக்கிறேன். அந்த சாக்கில் ஒட்டியிருந்த அத்தனை களிமண் தூசியும் என் மேல் வடிந்தது. உள்ளே நுழைய பிரசங்கம் முடிந்தது. அங்கிருந்த அன்பு போதகர், மறக்க முடியாது, பெரியகுளத்தில் இன்றும் ஊழியம் செய்கிறார். எனக்கு ஒரு உடன்பிறவா சகோதரன் போன்றவர், பாஸ்டர் டேனியல் பாக்கியராஜ் அவர்கள். பணத்தை கொடுத்து, சிட்டை எல்லாம் கொடுத்து வந்து கணக்கு சொல்றேன். ஜெபத்துக்காவது போகிறேனே, என்னடா கேட்ப? பிரசங்கமே கேட்கலையே, ஜெபத்துக்கு போய் என்ன செய்வ? போயிட்டு வந்துடுறேன். உடலெல்லாம் சகதி, மலையில் நனைந்த உடை. 280 வாலிபர்கள் ஆவியில் நிறைகிறார்கள். அந்த நடத்தின தேவ மனிதர் சொல்லுகிறார், இன்று நான் மோசேயை பற்றி பேசினது உங்களுக்காக. இந்த கூட்டத்தில் சில மோசேக்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். கர்த்தர் யாரிடத்தில் பேசுகிறாரோ அவர்கள் முன்னே வந்து ஒப்புக்கொடுங்க. திரும்ப திரும்ப கர்ஜிக்கிறார். வேகமாய், எனக்கு இடமில்லை, உடலெல்லாம் நனைந்திருக்கிறது. ஆகவே இந்த டாய்லெட் அருகே யூரின் வாடை, டாய்லெட்டோட நாற்றம், அங்கே மண்டிக்கிட்டேன், அழுகிறேன். இந்த பிரசங்கத்தை கேட்க எனக்கு கொடுத்து வைக்கிறேன். அவ்வளவு மோசமான துர்பாக்கியசாலியா நான் கதறுகிறேன். என் பின்னே ஒரு சத்தம், எழுந்து போ. இடி இடித்தது போல என் இருதயமே நடுங்கினது. யார் என்று பார்க்க பின்னே தேடினேன். டாய்லெட் மூடி இருக்கிறது. நடுங்க ஆரம்பித்தேன். கண்ணை மூடினேன். 2ஆம் விசை ஒரு இடிச்சத்தம், எழுந்து போ. கண்ணை திறந்து பார்க்கிறேன், யாரும் இல்லை. என் உடலெல்லாம் நடுங்குகிறது. இப்பொழுது வேர்வையினால் என் உடல் நலைகிறது. 3வது சத்தம் கேட்டது, எழுந்து போ, உன்னை தெரிந்து கொண்டேன். அது மட்டும்தான் எனக்கு தெரியும். எப்படி முன்னே போய் விழுந்தேன் என்று எனக்கு தெரியாது. 280 வாலிபர்களையும் தாண்டி தூக்கி வீசப்பட்டேன். மண்டி போட்டு கண்ணை திறக்கிறேன். என் முன்பு பிரசங்கம் பண்ணின அந்த தேவ மனிதர், பரிசுத்தமான, என் உடலெல்லாம் சகதி. என்னை பார்த்தவுடன் முகத்தை சுளித்தார்.
என் வலது பக்கம் ஒரு 25 வயது நிரம்பின ஒரு அண்ணாச்சி முழங்கால் போட்டிருக்கிறார். அவர் பிரசங்கம் கேட்டு முழங்கால் போட்டிருக்கிறாரு. நான் பிரசங்கம் கேட்காமல் முழங்கால் போட்டிருக்கிறேன். அவர் மேல் கையை வைத்தார். ஊழியத்திற்கு டெடிகேட் பண்ணினார். மறுபடியும் என் அருகே வந்தார்.